ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உங்களை சுற்றி நிறைய பேர் நிறைய விதமாக உங்களை கவலைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலேயும் எல்லா விஷயத்திலேயும் நீங்கள் ஒவ்வொன்றையும் எப்படியெல்லாம் தெரியுமா நினைக்கிறீர்கள்? இன்று வாழ்க்கை மாறிவிடும், நாளை வாழ்க்கை மாறிவிடும் என்பதை நினைக்கிறீர்கள். ஆனால் இன்றும் என்றும் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான காயங்களும் எப்பொழுது போகும் போகும் என்று கேட்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, உங்களுடைய மனதுக்குள் 1000 விதமான எண்ணங்கள் பயத்தோடு கலந்து இருக்கிறது. ஆனால் இது பயத்துக்கான நேரம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் நல்லபடியாக யோசிக்க வேண்டிய நேரமாகும். நிறைய நாள், நிறைய பொழுதுகள் நம் வாழ்க்கையில் தவறு நடக்குமோ என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அப்படி கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது. காரணம், உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கிறது. வெளியிலிருந்து எதுவும் தெரியாமல், எந்த சூட்சமும் தெரியாமல் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒவ்வொன்றையும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சூட்சமம் தெரியாமல் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக நினைக்கிறீர்கள். ஆனால் முதலில் சூட்சமங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிறைய யோகங்கள் நடக்கும் காலம் இது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் யோசித்து 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 செய்யும் காலம் இது. இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படும் அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன். யாரை பார்த்தாலும் எப்பொழுதும் உன்னை ஏதாவது ஒன்றை சொல்லி பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் உன்னை எது நல்லது, எது கெட்டது, எந்த விஷயம் நடக்க வேண்டும், எந்த விஷயம் நடக்கக்கூடாது என்பதை நானே முடிவு செய்வேன். நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறதே. என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று குழம்பி தவிக்கிறார். தங்க பிள்ளையே, கவலை கொள்ளாதே. மனதில் ஒரு அமைதியோடு இரு. மனதில் மிக 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 திருப்தியாக இரு. எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதாவது எனக்கு இதுதான் நடக்க வேண்டும், அதுதான் நடக்க வேண்டும் என்று என்ன திட்டங்கள் போடுகிறீர்களோ அந்த திட்டங்கள் கண்டிப்பாகவே நடக்கும். உங்களை வாழ வைப்பதும் நான் தான். உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களையும், அனைத்து விதமான சுபத்துவமான நன்மைகளையும் கொடுப்பது நான் தான். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு வரும் எல்லா விதமான நன்மைகளுக்கும், எல்லா விதமான தீமைகளுக்கும் நானே பொறுப்பாவேன். இந்த சாய் என்றுமே உனக்கு நல்லவன் மட்டுமே, தீமையை செய்பவனே அல்ல. விறுவிறுப்பான சில விஷயங்கள் நடக்கவில்லை. சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமலேயே போய்விட்டது. அதற்காக எதுவுமே நடக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொன்றுக்கும் நான் பொறுப்பாவேன். உங்களுக்கு என்னென்ன தேவைப்பட்டாலும் அதை கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். நிறைய லாபங்கள், நிறைய விதமான விஷயங்கள் எல்லாமும் சுபத்துவமாகவே நடக்கும். நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள்? முதலில் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றை நினைக்கிறீர்கள். அதாவது இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று. அதற்கெல்லாம் கொஞ்ச காலங்கள் மட்டும் பொறுமையாக இருங்கள். நீங்கள் பொறுமையாக இருக்க இருக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள் அனைத்தும் நலமாகவும் வளமாகவும் நடக்கும். எந்த விதமான விஷயங்களும், எந்த விதமான தவறுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன். யோசிக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது என் கெட்ட விஷயத்தை மட்டுமே யோசிக்கிறீர்கள். நல்ல விஷயங்களை மட்டுமே யோசியுங்கள். கெட்ட விஷயங்களை எப்பொழுதும் யோசிக்காதீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் மன உளைச்சல்களை மட்டும்தான் தரும். அதனால்
ஒவ்வொரு பொழுதிலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடந்து கொள்ளுங்கள். புரிகிறதா? யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நலம் வளம் பெறுவீர்கள். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதினால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருப்தியான ஒரு யோகத்தை பெறுவீர்கள். நான் எப்பொழுதும் என்னை தேடி வரும் பிள்ளைகளுக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், அமைதி காத்து கொண்டே இருங்கள். அதுதான் என்பது. அமைதி காப்பவன் எப்பொழுதும் எந்த நிலையிலேயும் வீண் போவது அல்ல. அமைதி காப்பவன் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் ஜெயிக்கிறான். அமைதி காப்பவன் எல்லா விஷயத்திலேயும் சுவாரஸ்யமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சுவாரஸ்யமாக நடக்கிறான். புரிகிறதா? தங்கப்பிள்ளையே, உன்னை பார்க்கும் பொழுது அடிக்கடி உங்களுடைய மனதில் தேவையே இல்லாத சில விஷயங்கள் இருக்கிறது. புரிந்ததா? தேவையே இல்லாமல் சில விஷயங்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் எதையும் பற்றி தவறாக யோசிக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நான் துணையாகவே இருப்பேன். புரிந்ததா? உங்களுடைய தேவைகள் என்னென்ன, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன என்பது தெரியும். உனக்கு பிடித்தது மட்டும்தான் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பிடித்தது மட்டும்தான் நடக்கும். உங்களுடைய தேவைகளுக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று விடாமல் நான் செய்து கொடுப்பேன். மன வருத்தத்தோடு எப்பொழுதும் இருக்காதே. மன வருத்தங்கள் என்றும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் ஒட்டிக்கொண்டே இருக்காது. உங்களுடைய தேவைகள், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் என்பதை நீங்கள் சொல்வதற்கு முன்பே எனக்கு தெரியும். அதனால் இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும், இதுதான் எனக்கு பிடிக்கும், அதுதான் எனக்கு பிடிக்கும் என்பதெல்லாம் நினைக்காமல் எல்லாமும், அதாவது வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கானது, எல்லாமும் நமக்காக கிடைக்கும் என்பதையே நினைத்து சந்தோஷப்படுங்கள். நீங்கள் சந்தோஷப்பட்டு விட்டீர்கள் என்றாலே போதும் தங்கமே. உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்கள் அழும் பொழுது என்ன தெரியுமா எனக்கு தோன்றுகிறது? என்னடா இந்த பிள்ளை இப்படி அழுது கொண்டே இருக்கிறது எப்பொழுதும், எல்லா நிலைமையிலும் என்று கவலையாக உள்ளது. கவலைப்படாதே, நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உங்கள் கூட இருப்பேன். ஓம் சாய்ராம்.